ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது நியாய தீர்ப்புக்கு முன்பாக நடைபெறப் போகிற உயிர்த்தெழுதலை பற்றியும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக நடைபெறப் போகிற உயிர்த்தெழுதலில் நமக்கு கொடுக்கப்படுகிற சரீரங்களை பற்றியும் சில செய்திகளை கவனித்து பார்த்தோம். பொதுவாகவே உயிர்த்தெழுந்த சரீரங்கள் என்றாலே ஒரே மாதிரி சொல்லப்பட்டாலும் அதில் 2 விதமான சரீரங்கள் இருப்பதாக நமக்கு தெரிகிறது. ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிக்கத்தக்கதாக அல்லது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உபயோகப்படுத்தத்தக்கதான வசதிகள் உள்ள ஒரு சரீரம். அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷங்களை பெற முடியும், பரலோகத்தில் இருக்கிற பொருட்களை அனுபவிக்க முடியும், பரலோக வாசிகளோடு கூட நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும். அதற்கு ஏதுவாக ஒரு சரீரம். இந்த சரீரம் தான் வானத்துக்குரிய மேனி என்று சொல்லப்படுகிறது. அது வானத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான தகுதியை பெற்றுக்கொண்டிருக்கிறது. பொதுவாகவே எல்லாரும் உயிர்த்தெழுகிற மாதிரி சொல்லப்பட்டாலும் சிலர் நித்திய நிந்தையை பெறுவதற்கும் சிலர் நித்திய புகழ்ச்சியை பெறுவதற்கும் உயிர்த்தெழுந்தார்கள் என்று தானியேல் புஸ்தகம் சொல்றதுனால 2 சரீரமும் கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்க முடியாது. இது வேற மாதிரி சரீரம், அது வேற மாதிரி சரீரம். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா, 2வது நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பு பொதுவான எல்லா மனிதர்களுக்குமானது. அவர் இந்த மதத்தை சேர்ந்தவர், இந்த மதத்தை சார்ந்தவர், இந்த இனத்தை சார்ந்தவர், இந்த தேசத்தை சேர்ந்தவர் என்று எந்த வித்தியாசம் அங்கே இருக்க முடியாது. எல்லாரும் தன்னை படைத்த தேவனுக்கு முன்பாக நியாயம் தீர்க்கும் அதிகாரம் பெற்ற ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னால் வந்து நின்று தான் ஆகணும். அவர்கள் பெறுகிற தண்டனையை சரீரத்திலேயும் பெறணும். அவங்க அந்த தண்டனை முழுமையானது. ஆத்துமாவிலும் அது நுகரப்பட வேண்டும், ஆவியிலும் அது நுகரப்பட வேண்டும், சரீரத்திலும் அது அனுபவிக்கப்பட வேண்டும். அப்போ தான் அந்த தண்டனை முழு தண்டனையாக மாறுகிறது. அப்போ இதுக்கு தான் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல எல்லாரையும் உயிர்த்தெழ வைக்கிறாங்க. இந்த உயிர்த்தெழுகிற சரீரம் என்பது தண்டனைகளை பெறுவதற்கு ஆயத்தமான ஒரு சரீரம். அப்போ இந்த சரீரம் எவ்வளவு தண்டனைனாலும் தாங்கும், அழியாது. ஆனால் இந்த தண்டனையிலே உண்டாகிற அந்த வலி, வேதனை, உணர்ச்சிகள் என்பது 7 மடங்கு இருக்கும். ஒருவேளை இப்படி 7 மடங்கு இல்லாட்டா கூட அவைகளை நீங்கள் சரீரத்தில் அனுபவிக்க முடியும். ஆனால் அந்த சரீரத்தில் பாதிப்பு உண்டாக்காது. அப்போ அது ஒரு வித்தியாசமான சரீரம் தானே. அப்போ இந்த சரீரம்தான் அந்த உயிர்த்தெழுதலை அடைகிறது. இதுக்கு பிறகு என்ன நடக்குது? எல்லாரும் கொண்டு வந்து நிறுத்தப்படுறாங்க. எல்லாரும் அவருக்கு முன்னால் போய் நிற்கும்போது எல்லாருக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேளை வந்தது. ஒவ்வொருவரும் தனித்தனியாக தான் போய் அங்கே நிற்க முடியும். யாருக்காகவும் யாரும் அங்கே போய் நின்று பேச முடியாது. அந்த தண்டனை முழுவதும் நியாயத்தின் அடிப்படையில் நேர்மையாகவும் நீதியாகவும் நிறைவேற்றப்பட போகிற தண்டனை. யாரும் அந்த இடத்துல தங்களுடைய பாவங்களை மறைக்கவும் இயலாது. அப்போ எல்லாம் பட்ட வருத்தமாயிரும், வெளிச்சமாயிரும், தனித்தனியாக போய் முன்னால் நிற்கணும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ நியாயத்தீர்ப்பு அடைவாங்க. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 12வது வசனம், இவைகளுக்கு பிறகு மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதான நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். அப்போ இந்த புஸ்தகம் ஒரு பெரிய புஸ்தகம், எல்லாரும் போய் நிற்கிறாங்க. இதில் பாருங்கள், சிறியோரை நிற்கிறாங்க, பெரியோரும் நிற்கிறாங்க. இதை நம்ம 2 விதமான அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, சிறியவர்னா சின்ன குழந்தைகள், குழந்தை ஒரு 10 வயசு 12 வயசு, சின்ன பிள்ளை தானங்க, தெரியாமல் செஞ்சுருக்கோம் என்று நம்ம நினைத்து விடுவோம். அதனால் அவர்கள் செய்கிற பாவங்களையும் நம்ம ஒரு பெரிதாக கருதலை. பரலோகமும் அப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் அது தப்பு. சிறியோரையும் பெரியோரையும் அது நியாயம் விசாரிக்கிறது. அது ஒரு குழந்தை பிராயத்தில் ஒரு 10 வயசு 12 வயசு 8 வயசு அப்படி இருந்தால் கூட அவங்க செய்த தப்பிதங்கள் அங்கே கணக்கிடப்படும். அது நியாயமான நியாய தீர்ப்பாக இருக்கும் என்பதை சொல்லத்தான் சிறியோர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்புறம் பெரியோர் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெரியோர் என்ற வார்த்தைக்கு இருக்கிற ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வயசான பெரியவங்க. சிலர் பார்த்தீங்கன்னா வாலிப வயசில் எவ்வளவோ தவறு செய்வாங்க, குடிப்பாங்க, மனைவி அடிச்சிருப்பாங்க, பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. ஆனால் வயதான தோற்றத்தில் வரும்பொழுது எல்லாருடைய பரிதாபத்துக்குள்ளவர்களாய் மாறி விடுவார்கள். ரொம்ப பார்த்தாலே ரொம்ப பரிதாபமாக இருக்கும். தெரு ஓரத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க,
சாப்பாடு கொடுக்குறக்கு ஆள் இல்லை. ஒரு சமயம் இப்படித்தான் ஒரு முதியோர் இல்லத்திற்கு நாங்கள் சிலர் கடந்து போயிருந்தோம். கடந்து போயிருந்த போது ஒரு வயதான ஒரு தாத்தா, ஒரு பாட்டி, ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய உடம்பெல்லாம் ரொம்ப பல்வேறு விதமான பாதிப்புகளை பாதிக்கப்பட்டிருக்கு. கையெல்லாம் நடுங்குது. அந்த தாத்தாவும் பாட்டியும் தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. பார்த்தாலே கண்ணீர் வருது. அவர்களை போய் விசாரித்தோம். சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகள் 3 பேர், ஒருத்தன் இன்ஜினியராக ஃபாரினில் இருக்கிறான், இன்னொருவன் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுகிறான், 3வது திருமணம் செய்து அவன் வீட்டில் நாங்கள் கொஞ்ச நாள் இருந்தோம், அப்புறம் எங்களை இங்கேருந்து துரத்திட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய கதையை கேட்கும்பொழுது ரொம்ப கண்ணீராகவும் ரொம்ப பரிதாபமாகவும் இருந்தது. இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அனுபவிக்கிறாங்களே, பிள்ளைகள் நல்ல நிலைமையிலேருந்து உங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பண்ணாமல் இப்படி கை விட்டுட்டாங்களே, பணம் அனுப்புகிறாங்க அந்த முதியோர் இல்லத்துக்கு. அப்புறம் அந்த முதியோர் இல்லத்தில் இருக்கிற சிலர் இடத்துல இந்த முதியோர் நிர்வாகத்தின் நிர்வாகிகளோடு நாங்கள் சாப்பிட உட்கார்ந்தோம். அப்போ அவர்களை குறிப்பிட்டு பேசி கொண்டிருந்த போது சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லை பிரதர், அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவங்க தன்னுடைய குடும்பத்திற்கும் மருமக்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு தீங்கு செஞ்சாங்கங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அவங்க இருந்தபோது எப்போவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவர்களுடைய பழைய வாழ்க்கை என்பது வித்தியாசமானது அப்படின்னாங்க. அப்போ வயது முதிர்ந்த காலத்தில் தண்டனை அனுபவிக்கிறவங்களை பார்க்கும்போது பரிதாபமாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஏன் தண்டிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, பின்னால் இருக்கிற வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நிலைமை சரியான தீர்ப்பு என்று தான் நமக்கு சொல்ல தெரியும். அப்போ நிறைய பெரிய பெரிய கதை சொன்னாங்க. அந்த குடும்பங்களுக்குள்ளே இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு விதமான தவறுகளை செய்தார்கள்னு சொன்னாங்க. அப்போ இவ்வளவு தப்பு செஞ்சும் இவங்களுக்கு ஒரு 3 வேளை எங்களுடைய ஹோமில் சாப்பாடு கிடைக்கிது, அதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது மாதிரி நாம் என்ன செய்கிறோன்னா, ஒரு வயதான காலத்தில் நம்ம தோற்றமெல்லாம் மாறி பலம் குறைந்து முகமெல்லாம் சுருங்கி பரிதாபம் உணர்ச்சி தான் நமக்கு அதிகமாய் மேலிடும். பெரியவர்களை பார்க்கும்போது அவங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது நமக்கு கண்ணீர் வரும், ஒரு பரிதாப உணர்ச்சி வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு பரிதாபம் பார்க்காது. இவன் வயசானவன், இவர்கள் வாலிப வயசில் தான் பாவம் செஞ்சாங்க, இப்போ தான் வயசானவன் ஆகிட்டாங்க, அப்படிலாம் பார்க்காதான். நீங்கள் செய்த பாவத்திற்கு நீங்கள் எவ்வளவு வயதாகி தள்ளாத வயதில் இருந்தாலும் தண்டனை தான். அப்போ வயதாகி மரித்தவர்களும் இருந்தாங்க, குழந்தை பிராயத்தில் இருந்தவர்களும் கூட ஒரு பரிதாபத்தின் அடிப்படையில் அல்லது அவங்களாம் குழந்தைகள் தானேன்னு சொல்லி கூட அவங்க விடப்பட்டு விட மாட்டார். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் எப்படி எடுக்கலாம்னா, சிறியோர் என்று சொன்னால் சமுதாயத்தில் சிறியவர்களாக ரொம்ப கீழ்மட்டத்தில் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க தாழ்த்தி வச்ச ஜனங்கள் நம்ம பார்க்கலாம். நிறைய இடங்களில் பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட இனத்தார் இருக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு விடுதலை பெற்ற இந்தியாவில் கொஞ்சம் இங்கும் அங்கும் நிலைமைகள் மாறி இருக்கலாம். ஆனால் சுதந்திர காலத்துக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் அதற்கு முன்னாலேயும் பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் கீழ் ஜாதி மக்கள் என்று சொல்லி தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அவங்க அவ்வளவு துன்புறுத்தி வேதனைப்படுத்தி வச்சுருப்பாங்க. அவர்கள் சிறியோர். அவங்க அவங்களுக்கு அடித்தா கேட்குறதுக்கு ஆள் இல்லை, அடிமைகள் போல் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்ப்பதற்கும் படிப்பதற்கு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டைஜஷனே பண்ண முடியாது. அது மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க, இந்த கீழ் ஜாதி என்று சொல்லுகிற கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்களை படுத்தின பாடுகள் தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த இனத்துக்குள்ளேயே அல்லது அந்த கூட்டத்துக்குள்ளே, அந்த சிறியோர் கூட்டத்துக்குள்ளேயே ஒருத்தருக்குள் ஒருத்தர் எப்படி நடந்துக்குருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கூட்டம் இருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் வசதி உள்ளவன் இருப்பான், கொஞ்சம் வசதி குறைவானவன் இருப்பான். இவன் அவனை தண்டிப்பதும் இவனை தண்டிப்பதும் பாவம் பண்ணுவதும் கொலை செய்வதும் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே நடக்கும்ல. வெளியிருந்து பார்க்கும்போது இந்த இனம் ஒரு சிறியவர்கள் இனம், தாழ்த்தப்பட்ட இனம், அவர்கள் மேலோங்கி இருக்கிற இனம். அவர்கள் இவர்களை அடிக்கிறதா நமக்கு தெரியும். அவங்க ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் அடிச்சுக்கிறது தெரியுமா நமக்கு? அப்படி அவர்கள் செய்தால் கூட இவர்கள் சிறியவர்கள், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தண்டனையிலிருந்து மன்னிப்பு கிடைக்காது. யார் தப்பு செஞ்சாலும் கிடைக்கும். அப்போ சிறியவர்கள், சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள், அவர்கள் மேல் வர்க்கத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொன்னாங்கல்ல, அந்த சிறியோர் கூட்டத்துக்குள்ளேயே ஒருவருக்குள் ஒருவர் அவங்களுடைய சமுதாய அமைப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நிறையா பிரச்சனை இருக்கும். கொலை இருக்கும், விபச்சாரம் இருக்கும், பாவம் இருக்கும், சண்டை இருக்கும், இரத்தம் சிந்துதல் இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ல. இவர்கள் சிறியவர்கள், மற்றவர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் இந்த காரணத்தினால
அவர்களுடைய பாவத்திற்கு தண்டனை கிடைக்காம போகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த சிறியவர்கள் சொல்லிட்டோமா, அடுத்து பாருங்க, ஒடுக்கினவர்கள் இருக்காங்களா, பெரியவர்கள். பொதுவாகவே பெரியவர்கள் உலகத்தின் தண்டனைகளுக்கு சுலபமாக தப்பிச்சிருவாங்க. அவன் கையில் காசு இருக்கும், அதிகாரம் இருக்கும், அந்தஸ்து இருக்கும், ஆளை பார்த்தாலே நமக்கு தெரியும் பெரிய ஆள் அப்படின்னு தெரியும். சுலபமாக ஒரு கோர்ட்லேருந்து வெளியே வந்துடுவாங்க. இப்போவும் நீங்கள் பாருங்களேன், ஒரு கோர்ட்டில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு பிக் பாக்கெட் அடித்தவன், ஒரு சின்ன ஒரு தவறு செய்தவன், ஒரு போகும்போது ஒரு பிளேடை போட்டவன், நகை வெட்டினவன், அப்படி எடுத்தவன் பிடிச்சவனை நையை போட்டாச்சு அடித்து ஒரு வழி பண்ணி லாக்அப் டெத்து கூட ஆகி எல்லாம் நடந்துடும். ஆனால் அதே நேரத்தில் பெரிய கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு ஜனங்களை ஏமாற்றி எவ்வளோலாம் செஞ்ச அந்த பெரிய மனிதர்கள் இருக்காங்க பாருங்கள். அவர்களுடைய வழக்கு கோர்ட்டுக்கு வந்தால் சுலபமாக ஜெயித்து விடும். அவங்களாம் பெரியவர்கள், அவங்களெல்லாம் அந்த மாதிரி சின்ன கேஸ்லாம் விசாரிக்க மாட்டாங்க. அப்போ ஆனால் அது உலகத்தில் அவர்கள் சுலபமாக தப்பிச்சிருவாங்க. நான் பெரியவன் என்று அடையாளம் காட்டுவதனாலேயோ, நான் வசதி உள்ளவன் என்று நீங்கள் உங்களுடைய அடையாளத்தை காட்டுவதனாலேயோ, நல்ல கல்வி கற்றவன் என்று உங்களுடைய அந்த அடையாளத்தை காட்டுவதனாலேயோ இந்த நியாய தீர்ப்பில் தப்பிச்சிட முடியாது. நான் ஏற்கனவே சொன்னேனே, இவன் சிறியவன் பாவன் தன்னுடைய வயிற்றுப்பாட்டுக்காக ஒரு செயின் அறுத்தான் என்று ஒருவேளை நீங்கள் பரிதாபப்படலாம், பரலோகம் பரிதாபப்படாது. செயின் அறுத்தா தப்புனா தப்பு தான், அவன் சிறியவனாக இருந்தாலும் தண்டனை தான். நாங்கள் பெரிய அளவில் மோசடி செய்தோம், அதுவும் தண்டனை தான். அப்போ கர்த்தர் சிறியோரையும் பெரியோரையும் அவன் சிறியவன் என்பதற்காக பரிதாபப்படவும் இல்லை, பெரியவன் என்பதற்காக விலக்கு கொடுக்கவும் இல்லை. அவர்கள் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு வழங்குகிற வேளை வந்தது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். யாராயிருந்தாலும் தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்னால் போய் நிற்கணும். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. அப்போ நிறைய பரலோகத்தில் புஸ்தகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகங்கள் திறக்கப்படுகிறது. பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்ட பல காரியங்களுக்கு நேரடி எழுத்தின்படி பொருள் கொள்ள முடியாது. சில காரியங்கள் நாம் புரிந்து கொள்வதற்கு உவமைகளாக சொல்லப்பட்டிருக்கும். பரலோகத்தில் இருக்கிற பல விஷயங்களை பூமியில் இருக்கிற மனிதர்களுக்கு சொல்லுவது ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம். சில சமயங்களில் தேவனுடைய தீர்க்கதரிசிகள் தரிசனங்களில் காணும்போது கூட தாங்கள் பரலோகத்தில் கண்டவைகளை பூமியிலே சொல்லுவதற்கு நிறைய மெனக்கெட்டிருக்கிறாங்க, தடுமாறி இருக்கிறாங்க. ஏனென்றால் பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற எந்த மொழியும் வார்த்தையும் மேக்சிமம் பூமியில் இருக்கக்கூடிய பொருள்களின் நிலைகளின் செயல்பாடுகளின் அடிப்படையிலான வார்த்தை தான் இதில் இருக்கும். பூமியில் இல்லாத பொருளை குறித்த வார்த்தை நமக்கு என்ன இருக்கும்? ஆனால் பரலோகத்தில் பூமியில் இருப்பதை மாதிரி 100 மடங்கு புதிய காரியங்களும் புதிய பொருள்களும் இருக்கின்றன. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லணும்னா, பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே 7 அடிப்படை வர்ணங்களால் உருவாக்கப்பட்டவைகள். எல்லாமே 7 கலர் தான். 7 கலரை ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு புதிய வர்ணம் தோன்றும். ஆனால் அதை நீங்கள் பிரித்து பார்த்தா இந்த 7 கலருக்குள்ளே தான் ஒரு கலர் அல்லது 2 கலர் இருக்கும். இந்த 7 நிறத்தில் உண்டாகிற பொருள்கள் தான் இந்த உலகத்தில் நம்மை சுற்றிலும் நிறைந்திருக்கிறது. சூரிய வெளிச்சம் இருக்குல்ல, அந்த சூரிய ஒளியில் அந்த 7 நிறமும் சேர்ந்த ஒளி இருக்கிறது. அது அந்தந்த பொருளில் படும்போது மற்ற நிறங்கள் எல்லாம் அது உள்வாங்கி கொண்டு அது இருக்கக்கூடிய குறிப்பிட்ட நிறத்தை மாத்திரம் அது வெளிப்படுத்துகிறது. அப்போ தான் நமக்கு இது கருப்பு, இது சிகப்பு என்று நம்மால் அடையாளம் காட்ட முடிகிறது. அப்போ எல்லாமே இந்த 7 வர்ணங்களில் உருவானது. இவ்வளோ தான் நமக்கு தெரியும். பரலோகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 700 வர்ணங்கள் இருக்கும். 700 விதமான வர்ணங்கள். நான் சொல்கிறது அடிப்படை வர்ணங்கள். 7 கலரை மிக்ஸ் பண்ணாலே இத்தனை 1000 கலர் வருதுன்னா 700-7000 கலரை மிக்ஸ் பண்ணால் எப்படி வரும்? அப்போ அதில் இருக்கிற ஒரு நிறத்தை பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒளி என்பது சூரியனிலிருந்து புறப்படுகிற ஒளி அல்ல, கர்த்தரே இங்கே நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். சூரிய ஒளியில் தான் 7 கலர் இருக்குது. ஆனால் பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற கர்த்தருடைய வெளிச்சத்துக்கு 7-70 எவ்வளவோ அவ்வளவு வர்ணங்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் இருக்கிறது. அந்த ஒளியிலே நிரப்பப்பட்ட பரலோகத்தை நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்த்தறியாத பல வர்ணங்களில் அப்படியே அள்ளி தொளிச்ச மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களை கர்த்தர் கொண்டு போகிறார் பரலோகத்துக்கு. கொண்டு போய் நீங்கள் போய் பார்க்குறீங்க. அங்கே ஒரு சிவப்பு நிறம் இருந்தால் நீங்கள் அடையாளம் கண்டுபிடித்து விடுவீர்கள். மஞ்சள் நிறம் உங்களுக்கு தெரியும், ஒரு பச்சை நிறம் தெரியும், ஒரு நீல நிறம் தெரியும். அது இல்லாத ஒரு நிறம் இருக்கிறது.
அது புதுசாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா. அது மிக்சிங் கலரில், இந்த 7க்குள்ளே கலந்த கலர் இல்லை, இது வேற ஒரு நிறம் இருக்குது. இப்போ இந்த நிறத்தை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்க, சாட்சி சொல்லணும் உங்கள் சபையில். நேற்று நான் பரலோகத்தில் பார்த்தேன், அங்கே ஒரு புதிய வர்ணம் இருக்கிறது, புது புது வர்ணங்கள், ஒரு பல வர்ணங்களை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ சொல்லணும். என்ன வார்த்தையை பயன்படுத்துவீங்க அதுக்கு? எப்படி சொல்லலாம்? அதை சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியது இந்த 7 கலரும் அதை ஒட்டின கலர்கள் எல்லாம் உள்ள பேர் தான் நமக்கு தெரியும், அது தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் பரலோகத்தில் இதை தாண்டி பல 100 பல கோடி மடங்கு புதுமைகளும் புதிய காரியங்களும் அங்கே இருக்கின்றன. அதை நீங்கள் பார்த்தா உங்களால் சொல்ல முடியாது. வார்த்தை இல்லை உலகத்தில், அதை நம்ம ஒரு காரியம் சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த காரியத்தை விளக்குவதற்கு பூமியில் இருக்கிற நமக்கு தெரிந்த ஏதாவது ஒரு பொருளோட கிட்டத்தட்ட அப்படி இருக்கும், நீங்கள் விளங்கிக்கங்க என்பது போல ஒரு பொருளை நமக்கு சொல்லுகிறார்கள். கர்த்தர் நமக்கு தரிசனத்தில் காட்டும்போது கூட பரலோகத்தில் இருக்கிற ஒரு காட்சியை அப்படி முழுசாக காட்டும்போது அதை நாம் விளங்கி கொள்ளுகிற மாதிரி காட்டுவாங்க. பாருங்கள், எசேக்கியேல் தன்னுடைய ஒரு காட்சியில் தரிசனத்தில் பார்க்குறாரு. 4 முகம் இருக்குது. ஒன்று எருது முகம் மாதிரி இருக்குது, ஒன்று சிங்க முகம் மாதிரி இருக்குது, ஒன்று மனித முகம் மாதிரி இருக்குது. இப்படிலாம் பார்க்குறாங்கல்ல. அப்போ இதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். அது கழுகு முகம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் விளங்கி கொள்வதற்கு, நமக்கு புரிகிறதுக்கு கழுகு மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அது கழுகு அல்ல, சிங்கம் மாதிரி. சிங்கம் அல்ல, அது வேறு மாதிரி இருக்கும். நமக்கு புரிகிறதுக்கு அதுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றை அடையாளப்படுத்தி தான் தரிசனத்தில் நமக்கு காட்டுறாங்க. பரலோகத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய வினோதங்கள் காத்திருக்கும், வித்தியாசமான காரியங்கள் காத்திருக்கும். பூமியில் நீங்கள் பார்க்குற காட்சிகள் மாதிரி அது இருக்காது, வேறு மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரி தான் புஸ்தகங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒன்று மேக்சிமம் பரலோகத்தில் புத்தகம் என்றால், பரலோகத்தில் புத்தகம்னா ஒரு பெரிய புஸ்தக சுருளை வச்சு, ஒரு பப்பாயிரஸ் சுருளை வச்சு அதை அப்படியே சுருட்டி இழுத்து படிப்பாங்க நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் காலத்தில், அன்றைக்கு அந்த யோவான் போகும்போது புஸ்தக சுருள்கள் என்று பார்ப்பார், அல்லது புஸ்தகங்கள் என்று பார்ப்பார். அதெல்லாம் ஒன்று சேர்த்து பைண்டிங் பண்ணி. நம்ம காலத்தில் கொஞ்சம் புஸ்தகங்கள் என்பது வித்தியாசமாக இருக்கும். இப்போ நம்ம காலத்தில் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் புக்ஸ் வந்துருச்சு. அப்போ நமக்கு ஒரு காரியத்தை சொல்லும்போது புத்தகங்கள் என்று சொன்னால் உண்மையிலே அது லைப்ரரியில் அடக்கி வச்ச மாதிரி புஸ்தகங்கள் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நமக்கு சொன்ன மாதிரி காரியங்கள் எழுதப்பட்ட ஒரு வஸ்து, அந்த புஸ்தகம் என்று அது நமக்கு சொல்லப்படுகிறது. உடனே நம்ம பெரிய பெரிய புஸ்தகம் வச்சுருப்பாங்க. நான் பார்த்தேன், ஆள் உயரத்துக்கு இருக்குது, அப்படியே திறந்தாங்க, பேப்பர் பார்த்தா இங்கேருந்து அது வரைக்கும் இருந்தது என்பதெல்லாம் அப்படி இல்லை. அது புத்தகங்கள். இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற புத்தகம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பேப்பரே இல்லாத புஸ்தகம் வந்துருச்சே, டிஜிட்டல் புஸ்தகம். அப்படியே கையிலேயே ஒரு திரையிலே தள்ளி விட்டு படிக்கிறோமே. இன்னும் என் புஸ்தகமே அப்படி வந்திருக்கே நிறையா. அந்த டிஜிட்டல் புஸ்தகங்கள் பாருங்கள், விரலை வச்சு அந்த திரையில் தள்ளுனீங்கன்னா பக்கம் பக்கமாக போயிட்டே இருக்குது. பேப்பர் இல்லை, பிரிண்டிங் பண்ணலை அதில். ஆனால் புத்தகம் இருக்குதே. இப்போ நாமளே இவ்வளோ அட்வான்ஸ் ஆன போது அவங்க இன்னமும் அந்த பப்பைரஸ் சுருளாக வச்சுருப்பாங்க. அவர்கள் பூமியில் இருக்கிற காலத்துக்கு ஏற்ற மாதிரி புஸ்தகம் தயாரிப்பாங்களா சொல்லுங்கள்? பூமியில் நம்ம பப்பைரஸ் சுருள் வைக்கும்போது அவர்கள் பப்பைரஸில் புஸ்தகம், நம்ம பேப்பரில் புஸ்தகம் வைக்கும்போது பரலோகத்தில் பேப்பரில் புஸ்தகம் அப்படியே வச்சுருப்பாங்க. பரலோகம் ரொம்ப அட்வான்ஸ்டானது இல்லை. நாம் விளங்கி கொள்வதற்கு ஒரு புத்தகத்தை அடையாளப்படுத்துறதுக்கு புஸ்தகம் மாதிரி காமிக்கிறாங்க. புஸ்தகம்ப்பா, அப்போ தானே எனக்கு புரியும். ஒரு டிஜிட்டல் புஸ்தகத்தை யோவானுக்கு காண்பித்தால் யோவானுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும்? அவர் புரியாது, என்னன்னு தெரியல, ஒரு திற மாதிரி இருக்குது, விரலை தள்ளினா அப்படி பக்கம் பக்கமாக பொருளுது, அவருக்கு அது புரிஞ்சிருக்காது இல்லை. அதனால் அவர்கள் புத்தகம் என்கிறார்கள். ஆனால் அதில் ஏதோ காரியங்கள் எழுதப்பட்ட ஒரு தொகுப்பு, அவ்வளோதான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த பரலோகத்தில் ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகம் அங்கே திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில், அது நிறைய புஸ்தகங்கள், அப்பொழுது புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே தங்கள் கிரியைகளுக்கு தக்க நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். அப்போ நீங்கள் கேட்கலாம், போன நிகழ்ச்சியில் நம்ம சந்தித்து கொண்டு போய் சொன்னீங்க, நான் செய்த என்னுடைய காரியங்கள் முழுவதும் ஒரு புஸ்தகம் மாதிரி. புஸ்தகம் சொன்னால் பல செய்திகளின் தொகுப்பை தொகுத்து வைக்கப்பட்ட ஒரு வஸ்து, அது பேர் தான் புஸ்தகம். அது எதுவாக இருக்கலாம், டிஜிட்டலாக இருக்கலாம், பப்பைரஸாக இருக்கலாம், ஒரு லெதராக இருக்கலாம், தோலாக இருக்கலாம், மண் சட்டிகளிலே மண் பாறைகளிலே எழுதப்பட்ட காரியங்கள். அந்த காலத்தில் அப்படி தான் எழுதினாங்க. அதை இந்த வட்டூறு என்று சொல்லுவாங்க.
அதில் எழுதினதாக இருக்கலாம், ஒரு மாடர்னில் ஒரு காகிதத்தில் எழுதுனதாக இருக்கலாம், டிஜிட்டல் பக்கத்தில் எழுதுனா இருக்கலாம். எல்லாமே புஸ்தகம் தான். அப்போ நம்ம ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்களே, நம்மை பற்றின செய்திகள் எல்லாம் அடங்கி இருக்கிற புஸ்தகம் நமக்குள்ளே தான் இருக்குது. நான் செய்த ஒவ்வொரு நன்மை தீமை எல்லாம் எனக்குள் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய ஆத்துமாவிலே அது பதிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஒளி அதற்குள்ளே பாய்ந்த உடனே அதில் இருக்கிற பக்கங்கள் திறக்கப்படுகிறது. எல்லா காட்சியும் வருதுன்னு. அப்போ இங்கே எந்த ஒரு புஸ்தகம் திறக்கப்படுதுன்னு, அது தனியால பரலோகத்தில் இருக்குது ஒரு புஸ்தகம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படித்து பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதான நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். இப்போ இந்த வசனத்தை படித்த உடனே இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருந்தது? அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதியிருந்ததா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். அப்பொழுது இந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவைகளின் படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதான நியாயத்தீர்ப்பை அடைந்தார்கள். அப்போ இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கேன்னா, ஒரு கிரியைக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், கிரியை உங்ககிட்ட இருக்கும், எழுதியிருக்கும். இந்த கிரியைக்கு என்ன தண்டனை சொல்கிறாங்களே, ஒரு செயினை அறுத்தால் அதுக்கு இந்த செக்ஷன் படி தண்டனை. அப்போ நமக்கு அங்கே எழுதப்பட்ட சட்ட புஸ்தகத்தில் நாம் செய்த செயல்கள் அங்கே எழுதப்பட்டிருக்காது, அது உங்களுக்குள்ளே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த செயல்களுக்கு உண்டான தண்டனை, கிரியைகளுக்கு உண்டான தண்டனை அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த புஸ்தகம் ஒரு சட்ட புஸ்தகம். அந்த சட்ட புஸ்தகத்தில் எல்லா தவறுக்கும் எல்லா பாவத்திற்கும் உரிய தண்டனை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனிதன் போய் நிற்கிறான், அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு புஸ்தகம் திறக்குது. அந்த புஸ்தகத்தில் அவனை பற்றின செய்தி, அவன் செய்த கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது அந்த ஒளியினாலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதில் என்ன வெளிப்படுத்தப்பட்டதோ அதற்கு உண்டான பிரதிபலன் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே பார்க்குறாங்க, அவன் அங்கே நின்று கேலி செய்தது அது ஈபிகோ இந்த செக்ஷன் படி அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எழுதப்பட்ட புஸ்தகம் தான் அந்த புஸ்தகம். அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு தண்டனையாக கூட்டப்பட்டு கொண்டே வரும். இங்கே காட்ட காட்ட அந்தந்த நம்பர் அப்படியே காட்டிகிட்டே வருவாங்க. மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து அவனுக்கு என்ன தண்டனை என்று நியாயத்தீர்ப்பு அனுப்புவாங்க. அப்போ 2 புஸ்தகம் சைமல்டேனியஸாக திறக்கப்படும். நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே அல்லது நமக்குள்ளே மனிதருக்குள்ளே இருக்கிற ஒரு புத்தகம், அதில் அவனுடைய கிரியை முழுசு எழுதியிருக்கும். இன்னொரு புஸ்தகம் ஜீவ புத்தகம், அந்த கிரியைகளுக்கு உண்டான தண்டனை எழுதப்பட்டிருக்கும். பாருங்கள், அவனுடைய கிரியைகளுக்கு உண்டான தண்டனை தான் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டதுன்னு போட்டிருக்கோம். வேறொரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம் என்ற வேறொரு புத்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது இந்த புஸ்தகங்களின் எழுதப்பட்டவைகளின் படியே, அதில் என்ன எழுதியிருக்கோ அதன்படியே தங்கள் தங்கள் கிரியைகளுக்கான நியாய தீர்ப்பை அடைந்தார்கள். அப்போ இது தண்டனைகளை பற்றி எழுதப்பட்ட ஒரு சட்ட புஸ்தகம். அந்த புஸ்தகம் திறக்கப்படுமாம். இதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்போ எல்லாரும் தனித்தனியாக அவருக்கு முன்னால் போய் நிற்கணும். அப்பொழுது அந்த புத்தகம் திறக்கப்படும். அவனவன் செய்த கிரியைகள் அப்படி படம் மாதிரி அவனுக்கே காட்டப்படும். ஏன் அப்படி காட்டப்படணும்? ஏன் ஒரு மனிதனுடைய தண்டனை சொல்லப்படணும் அப்படின்னு சொன்னால், உலகத்தில் இதே மாதிரி தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு லைஃப் தண்டனை கொடுக்குறாங்க, ஆயுள் தண்டனை, அது பரவாயில்ல. ஒரு மனிதனுக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அவன் தூக்கிலே தொங்க வைக்கப்பட வேண்டும், சாகிற வரைக்கும் அவன் கொலை செய்யப்படணும். மரண தண்டனை கொடுத்தாச்சு, மரண தண்டனை தான். ஆனால் அந்த தண்டனைக்கு முன்னால் நியாயாதிபதி தன்னுடைய சீட்டில் உட்கார்ந்து அவன் செய்த குற்றத்தை அவனுக்கு வாசிப்பாங்க. எதனால் நான் தண்டிக்கப்படுகிறோன்னு அவனுக்கு சொல்லுவாங்க. இந்த குற்றத்தின்படி, இந்த செக்ஷன் படி, நீ செய்த இந்த தப்பிதத்தின்படி, இது உறுதி செய்திருக்கிறபடி. ஏன் அதான் எனக்கு கொலை தண்டனை கொடுத்துட்டீங்களே, அப்புறம் நேரத்தை வேஸ்ட் பண்ணி இப்படி உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க, அதை ஏன் அவனுக்கு சொல்லணும்? தண்டனை தான் ருசுப்பிக்கப்பட்டு விட்டதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆனால் உலகத்தில் என்ன சட்டம் வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒருவன் தண்டிக்கப்படும் போது தான் ஏன் தண்டிக்கப்படுகிறேன் என்பதை தெரிந்து கொண்டு தான் தண்டிக்கப்படணும். தெரியாமல் தண்டிக்கப்படக்கூடாது. அவனுக்கு தெரியணும், நான் ஏன் கொல்லப்படுகிறேன், நான் ஏன் தண்டிக்கப்படுகிறேன், நான் ஏன் அந்த தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், எதனுடைய அடிப்படையிலே நான் இந்த தண்டனைக்கு பாத்திரவானாக இருக்கிறேன் என்பது அவனுக்கு தெரியணும். அதனால தான் நியாய தீர்ப்பில், அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஜட்ஜு உட்கார்ந்து எல்லாத்தையும் வாசிப்பார்.
வாசித்தவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டேன்னு சொன்னோடனே பேரால கையெழுத்து போட்டு நிப்பை வளைச்சு கீழே போட்டுருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஏன் அப்படி செய்கிறார்கள் சொன்னால், தான் தண்டிக்கப்படும் போது ஏன் தண்டிக்கப்படுகிறோம் என்பது குற்றவாளிக்கு தெரியணும். அப்போ உலகத்திலே நீங்கள் நியாயாசனத்தில் இப்படிப்பட்ட தீர்மானங்களை வைத்திருக்கும் போது பரலோகம் அதைவிட அதிகம் அல்லவா? ஆகவே தான் பரலோகம் என்ன செய்யுதுன்னா, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கூப்பிட்டு, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி, எதையும் நியாயமாய்த்தான் செய்கிறவர், அதை தண்டிக்கப்படுகிறவனும் புரிந்து கொள்ளணும், தண்டனை கொடுக்கிற நீதிபதிகளும் அதை புரிந்து கொள்ளணும். அதனால்தான் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து அவர்கள் விசாரிக்கப்பட்டு அவருடைய காரியங்கள் முழுவதையும் கர்த்தர் சொல்லி அவர்களுக்கு இன்ன தண்டனை என்பதை வரையறுக்கிறார்கள். அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்கிறது, தண்டனைகளில் வித்தியாசம் இருக்கிறது. பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பு என்றாலே நியாயமானது. அதுவும் கர்த்தர் கொடுக்குற நியாய தீர்ப்பில் எவ்வளவேனும் ஏற்றத்தாழ்வு இருக்காது. மோசேயாக இருந்தாலும் அதுதான், ஆரோனாக இருந்தாலும் அதுதான், சாதாரண நீங்களும் நானுமாக இருந்தாலும் அதுதான். அந்த நியாய தீர்ப்பின்படி யாருக்கு என்னவோ அதுதான். அதை விட்டு இவர் மோசே, இவர் பெரிய ஆள், உங்களுக்கும் எனக்கும் தான் மோசே பெரிய ஆள், தேவனுக்கு என்ன, அவரை பொறுத்தளவில் எல்லாரும் மனிதன்தான். அப்போ அப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. யாரிடத்திலும் அவருக்கு வித்தியாசம் இல்லை. ஒருவன் நல்லது செய்திருந்தால் நல்லா அனுபவிக்கட்டும். அப்போ கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் நியாயமானவைகள், அதில் எவ்வளவேனும் கலப்பில்லை, ஒரு சின்ன ஏற்றத்தாழ்வு இல்லை. அவைகள் எல்லாவற்றையும் குறித்து சரியாக அவங்க செய்வாங்க. அது மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் கொடுக்கப்படுகிற நன்மைகளாக இருந்தாலும் எல்லாருக்கும் சும்மா அள்ளி கொடுத்துறது இல்லை. அவனவன் செஞ்ச அளவுக்கு தான் கொடுப்பாங்க. அவனுக்கு இவ்வளோதான். அவன் அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை அவனால் முழுவதுமாக அனுபவிக்க முடியாது. பார்க்கலாம், எல்லாத்தையும் கன்சியூம் பண்ண முடியாது அவனால். 30 பெற்றவனும் பரலோகத்துக்குள்ளே போவான், 60 பெற்றவனும் பரலோகத்துக்குள்ளே போகிறான், 100 பெற்றவனும் பரலோகத்துக்குள்ளே போகிறான். 100 பெற்றவன் பரலோகத்தினுடைய சந்தோஷங்களை முழுமையாக அவனால் அனுபவிக்க முடியும், அதை பார்க்க முடியும், அதை கன்சியூம் பண்ண முடியும். 60 பெற்றவன் அவனுடைய அளவுக்கு தக்கபடி தான் அந்த பரலோகத்தினுடைய சந்தோஷத்தை அவனால் பெற்றுக்கொள்ள முடியும், அனுபவிக்கணும். 30 பெற்றவனும் அப்படித்தான், பரலோகத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் முழுசும் பெற முடியாது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்? பரலோகத்தில் அப்போ ஏற்றத்தாழ்வு இருக்குதா? பூமியில் இருக்கிற மாதிரி இவன் பெரியவன், இவன் தாழ்ந்தவன், அவன் 100, இவன் 60, இவன் 30 அப்படின்னு இருக்கா? அது எப்படிங்க பரலோகமாக இருக்க முடியும்? நீங்கள் கேட்கலாம், நியாயம். ஆனால் பரலோகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி 100 வாங்கினவனுக்கும் 60 வாங்கினவனுக்கும் 30 வாங்கினவனுக்கும் பரலோகத்தின் முழு சுதந்திரம் கிடைத்து விட்டால் அங்கே நியாய தீர்ப்பு என்பது அடிவிட்டு போய்விடுகிறது. ஒன்று. இன்னொன்றில் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கான்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இந்த கட்டளைகளில் சிறிதான ஒன்றையும் மீறி அவருடைய ஊழியத்தை செய்கிறவன் பரலோகத்தில் சிறியவன் எனப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் பெரியவன் என்று சொல்லப்படுகிறவன் இருக்கிறான், என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு இவைகளை மற்றவர்களுக்கு சொல்லுகிற, உபதேசிக்கிற, பிரசங்கிக்கிற, போதிக்கிறவன் பரலோகத்தில் பெரியவன் என்று எண்ணப்படுவான். இந்த கட்டளைகளில் ஒன்றையாவது அவன் செய்யாமல் மற்றவர்களுக்கு சொல்லுகிறவன், ஒரு சின்ன காரியத்தை விட்டுட்டு சித்தத்தை ஒரு கொஞ்சத்தை செஞ்சு கொஞ்சத்தை செய்யாமல் போகிறவன் பரலோகத்தில் சிறியவன் என்று எண்ணப்படுவான் என்று இயேசுதான் சொல்லியிருக்கிறார். அப்போ பெரியவன் சிறியவன்கிற பாகுபாடு அங்கே இருக்குல்ல, அந்த பாகுபாடு எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் எல்லாவற்றையும் அதில் அனுபவிக்க முடியாது. 100% தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவன் பரலோகத்தில் இருக்கிற எல்லா ஆக்சஸ் இருக்கு பாருங்கள், எல்லாவற்றையும் பயன்படுத்த முடியும். 60 பெற்றவனுக்கு அவ்வளோதான், அந்த குறிப்பிட்ட இடங்கள் குறிப்பிட்ட காரியங்கள் வரைக்கும் தான் பயன்படுத்த முடியும். 30 பெற்றவன் அப்படி தான், பரலோகத்துக்குள்ள தான் இருப்பான், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அவன் பயன்படுத்த முடியாது, அதில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதே மாதிரி தான் நியாய தீர்ப்பின் தண்டனையும் எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு சீன் வைத்து கர்த்தர் உட்கார்ந்து தம்முடைய பரிசுத்தவான்கள்லாம் உட்கார்ந்து தனித்தனியாக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் அவனுக்கு படம் போட்டு காமிச்சு அதுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லி அந்த புஸ்தகத்திலேருந்து வாசித்து காமிச்சு கடைசியில் ஒட்டு மொத்தத்தில் எல்லாரையும் கொண்டு போய் தீயில போட்டுட்டா அது எதுக்கு இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்ணணும்? தண்டனைக்குரியவர்கள் தீயில போட்டுற வேண்டியதானே. அப்படின்னா கண்டிப்பாய் தண்டனையிலே வித்தியாசம் இருக்கிறது. பரலோக அனுபவத்தில் வித்தியாசம் இருப்பதை போல தண்டனை, பாதாளத்தின் தண்டனையிலையும் ஒரே மாதிரி தண்டனை அல்ல, அதிலும் வித்தியாசம் இருக்க வேண்டும். அப்போ அவனவன் செய்த பாவம்
அதை நிறுத்து, அதனுடைய அளவுகோல்களை பார்த்து அதற்கு ஏற்ற ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார் என்றுதான் இந்த வசனத்திலே நம்ம அர்த்தம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பாதாளத்திலே கொடுக்கப்படுகிற கர்த்தருடைய நியாய தீர்ப்பில் கொடுக்கப்படுகிற சில தண்டனைகள் பற்றி. தண்டனைன்னு சொன்ன உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொதுவான ஒரு பெரிய தண்டனை இருக்கிறது, ஹையஸ்ட் தண்டனை. அது இரண்டாவது மரணமாகிய அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கு பெறுவது. அது சாத்தானுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் உரியது. அது இருக்கிறதுல ஹையஸ்ட் தண்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்னி கடலிலே பங்கு பெறுவது. சாத்தானுக்கு துணை போனவங்க, சாத்தானுக்கு உதவி செய்தவர்கள், அதில் மனிதர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, பிசாசு இருக்கிறான், அவனுடைய தூதர்கள், இவங்க எல்லாம் அந்த உச்சபட்ச தண்டனைக்குள்ளே போகிறாங்க. மற்ற தண்டனைகள் இருக்கிறது, மனிதர்களுக்கான பல்வேறு விதமான தண்டனை களங்களும் தண்டனை காரியங்களும் இருக்கிறது. அதை பற்றியும் வேதத்தில் சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்ன தண்டனை எல்லாம் நரகத்தில், பாதாளத்தில் இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தண்டனை இல்லை, அவனவன் செய்த தவறுகளுக்கு ஏற்ற தண்டனைகள் வித்தியாசப்படுகிறது அப்படின்னு வேதத்தில் சில தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முழுமையாக சொல்லப்பட்டிருக்கான்னா எனக்கு தெரியாது. ஒருவேளை அங்கே உள்ளே போய் பார்த்தா இதை காட்டிலும் இன்னும் நிறைய தண்டனைகள் இருக்கலாம். ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில தண்டனைகளை குறித்து நம்ம இனி வருகிற செய்தியிலே நம்ம பார்க்க போகிறோம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.